வாழ்க வளமுடன். இன்றைக்கு கர்மா அப்படின்னா என்னன்றதை பற்றி ஒரு கருத்தை நம்ம பார்ப்போம். கர்மா அப்படின்றது என்னன்னா, அதாவது முன்னோர்கள் செய்கிற அந்த பாவம் நம்மளை தொடக்கூடாது, அதுக்கு நம்ம கர்மத்தை கழிச்சிருவோம் அப்படின்றத நினச்சி பண்ணக்கூடிய சொல்லி நான் பார்க்குறேன். இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை குறித்து பார்ப்போம். நேற்று வந்த ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு அம்மா என்ன பண்ணுறாலாம், செல்லில் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பார்க்கக்கூடாத படங்களை பார்த்துருக்குறாங்க. கல்யாணம் முடித்தவங்க தான், குழந்தை பெற்றவங்க தான் பார்த்துருக்குறாங்க போல். அவங்களுக்கு ஒரு 13 வயசில் ஒரு பையன். அந்த பையன் அவனுக்கு செல்லே கிடையாது, அம்மாவுக்கு தான் செல்லு, பையனுக்கு கிடையாது. ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கான், அம்மாவோட செல்லை எடுத்து அவன் பார்த்துருக்கான். அப்படி பார்க்கும்போது எப்பயுமே இந்த இதில் வரும்போது ஹிஸ்ட்ரி காட்டும், அதாவது முன்னால் என்ன பார்த்தாங்க அப்படின்ற படத்தை. அதுக்கு தெரியாது, அது மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க யூடியூப்பில். இவன் அதை பார்க்கணுன்லாம் போகல. ஆனால் இவன் செல்லை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஹிஸ்ட்ரியில் அவங்க அம்மா பார்த்தது என்ன பண்ணியிருக்கு, அந்த அசிங்கமான ஒரு படம், வீடியோ வந்திருக்கு. இந்த பையனுக்கு கரெக்டாக வயசு 13 தான். இந்த வீடியோவை அவன் முழுசாக பார்த்த உடனே உண்மையிலேயே அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த வீடியோவில் வந்தது போலயே அவனுக்குள்ள ஆசை வந்ததா என்ன தெரியல, இருக்கலாம். அதை மாதிரி 5 வயசு பொண்ணை அதே மாதிரி அவனுக்கு எடுத்திருக்கான். அதில் என்னென்ன நடந்ததோ அது போல். பிரியமானவர்களே, நீங்கள் நினைக்கலாம் கர்மான்றது என்னன்னா, அந்த முன்னால் இருந்தாங்கள்ல நம்ம தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, இவங்கெல்லாம் பயம் இருக்கிற வரைக்கும் சோறு போட மாட்டாங்க, அவங்களோட பேச மாட்டாங்க, சண்டை போடுவாங்க. ஆனால் செத்து போன உடனே மாமியாராக இருக்கட்டும், மாமனாராக இருக்கட்டும், சொந்த தாய் தகப்பனாக இருக்கட்டும், உடனே என்ன செய்வாங்க, நாங்கள் கர்மம் கழிக்கிறோன்னு சொல்லி எங்கேயோ ஒரு இடத்துல போய் அது என்ன செய்வாங்களோ எனக்கு அதை பற்றி தெரியாது, அது பண்ணுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இன்றைக்கு அந்த தாய் செஞ்ச கர்மத்தின் பையன் மூலமாக அவளுக்கு கிடைச்சதா, அதுதான் கர்மம். கர்மன்றோம்ல, ஏதாவது ஒரு கெட்டது நடந்தா கர்மம் அப்படின்றோம்ல, அதுதான் கெட்டது, தீய செயல். நீ எதை விதைக்கிறியோ அதை நீ அறுப்ப, அதுதான் கர்மம். இன்னைக்கு அவ தப்பு பண்ணா, எதுக்காக பண்ணணும்? ஒரு கல்யாணம் முடிக்காத பிள்ளை ஏதோ தவறாக பார்க்குறாங்க, ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு, நீ தெரிஞ்சு தப்பு பண்ணியிருக்க. அப்போ நீ செஞ்ச அந்த வினை, நீ விதைச்ச வினைய உன் பிள்ளை மூலமாக நீ தான் அறுத்துருக்க. உன் பிள்ளையும் அதனால பாதிக்கப்பட்டிருக்கான். கடைசியில் கஷ்டம் யாருக்கு? உனக்கு தானே. அதுக்கு காரணம் யார்? நீ தானே. அப்போது இவ செஞ்ச கர்மத்தை நீங்கள் போய் தொலைக்க முடியுமா? ஒருவர் செஞ்ச கர்மத்தை யாரால் போய் தொலைக்க முடியும்? சொல்லுங்கள், இன்னைக்கு பதில் சொல்லுங்கள். என்னன்னா அவங்க சொல்கிறாங்க 11ஆவது நாள் கர்மம் கழிக்கிறோம். எனக்கு தெரியாது. ஒரு பையன் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்த உடனே அந்த 16ஆவது காரியம்னா நாங்கள் அங்கே காரியம் வைக்கல, நாங்கள் கர்மம் கழிக்க போயிட்டோம். இப்போ இது ஒரு ஃபேஷனாக மாறிக்கிட்டு வருது. நாங்கள் யாரையும் இங்கெல்லாம் கூப்பிட மாட்டோம், யாருக்கு எதுவும் இது பண்ண மாட்டோம், அந்த இதை நாங்கள் கர்மம் கழிச்சிட்டு வந்துடுறோன்ட்டு போகிறாங்க. அவன் ஆக்சிடெண்ட்டில் செத்த கர்மம் எப்படி நடந்ததோ, என்ன இதில் வந்ததோ, அதை நீங்கள் எப்படி கர்மத்தை கழிக்க முடியும் சொல்லுங்கள்? நம் செய்கிற ஒன்றே ஒன்று, எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறுத்தே தீர்வோம். நீங்கள் அன்பை விதைச்சா அன்பை அறுப்பீங்க, பாவத்தை விதைச்சா பாவத்தை அறுப்பீங்க. இந்த ஒரு வீடியோ நமக்கு சாட்சியாக இருக்குது பாருங்கள். இது இன்னைக்கு நடந்த சூடான செய்தி, சுடம்பாங்கள்ல, அது மாதிரி ஹாட் நியூஸ், கரண்ட் நியூஸ். வேணால் நீங்கள் டிவியை செல்லை ஓப்பன் பண்ணி பாருங்கள், கூகுளில் இந்த விஷயம் வந்திருக்கா இல்லை எதில் வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஒரு 13 வயசு பையன் 5 வயசு பொண்ணுக்கு அவன் காரணம் இல்லை, அவங்க அம்மா காரணமானா. இன்றைக்கு நாம் நம் பிள்ளைகளுக்கு என்னவா இருக்கிறோம்? கர்மம் நம்ம மூலமாய் பிள்ளைகளுக்கு கேடு வருதா? எப்படி நம்ம பட்ட பாதையில் நம்ம போய்கிட்டு இருக்கோம்? பிள்ளைங்களை கொண்டு வந்தோம், அந்த பிள்ளைங்களை நல்ல பாதையில் நம்ம தானே வளர்க்கணும் சொல்லுங்கள். கர்மோன்றது செத்த பிறகு இல்லை, உயிரோடு இருக்கும்போதே என்ன நடக்குதோ அதுதான் கர்மத்தினுடைய விளைவு. அது பின்னாடி வரும், அது லேட்டாக வரும், அதெல்லாம் இல்லை. அதனால் இன்றைக்கே நாம் நல்லதை விதைப்போம்,
பரிசுத்தமாக வாழ்வோம். நம் பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் பரிசுத்தத்தையும் நம்ம காட்டுவோம். காட் பிளஸ் யூ.